என் நேம் வந்து பிரேம். இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என்ன தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சார் உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் வந்து பிரேம். இப்போ நீங்கள் வந்து விஜய் கட்சியில் இருக்கிறீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என்ன தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். காரைக்கால் மாவட்டம் நேரவே திருப்பட்டினம் தொகுதியோட பொறுப்பாளர். இப்போ ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக படம் பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் நண்பரோட எல்லாம் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, 2 வாரம் சொல்லுங்கள். தளபதி படம்னால எதிர்பார்ப்பு தானே, அதில் என்ன எதிர்பார்ப்புங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. இல்லை தளபதி வந்து 3 தளபதியை பார்க்குறோம், அப்போ எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக தானே இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ காலையிலே வந்து கேரளா ரிலீஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லுங்கள். நாங்கள் காலையிலே கேட்டுட்டோம், ஃபோன் பண்ணி அங்கே கேட்டோம், படம் ரொம்பவே நல்லா இருக்குன்றிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக தானே இருக்கும். கண்டிப்பாக 4 நாளில் நல்லா லீவு நாளாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி, அதுவும் அந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து தளபதிக்கு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா சிறப்பான விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். படம் பார்த்தீங்களா? படம் எப்படி சார் இருக்குது? படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு ஸ்டைலில் அவரோட ஸ்டைல் நல்லாவே படம் எடுத்துருக்காரு. நல்லாவே இருக்குது படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நல்லா பார்க்கலாம். படத்தை பார்க்கலாம். காமெடி எப்படி சார் இருக்குது? வந்து மெயினாக கோமி ரோல் சொல்லுவாங்களே, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, காமெடியாக பண்ணியிருக்காங்க. அது இந்த படம் நல்லாவே பொருந்தும் அந்த வார்த்தைக்கு. 3 மணி நேரம் சுவிட்சாக இருக்குதுனால எப்படி இருக்குது? போர் எங்கேயுமே அடிக்கல. நெக்ஸ்ட் போயிட்டு இருக்குது. நல்லாவே போயிருக்கு. ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். 3 ஹவர்ஸ் படம், 3 ஹவர்ஸ் படம் போகிறதே தெரியல. பிரசாந்த் இவங்களாம் நடிச்சிருக்காங்களா? எல்லாருக்குமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் மியூசிக்லாம் எப்படி சார்? சூப்பர். நம்ம வந்துட்டு இப்போ கூட வந்து சாங்ஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். விஜய் சார் வந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன பிள்ளை கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காங்க, சின்ன கேரக்டர். அது எப்படி சார் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? படமே அவரு தான். படமே அவரு தான். நல்லா விளையாட்டு பையன் மாரி நல்லாவே நடிச்சிருக்காரு. படம் என்ன சொல்ல போனால் அவரோட ஸ்க்ரீன் தான் வந்து ரொம்ப சிறப்பான ஸ்க்ரீனாக இருக்கும். நல்லாவே இருக்கும். சார் வந்து இன்னொரு படம் பண்றாங்களா? இதை ஃபைனல் பண்றாங்க. ஹெச் வினோத் டைரக்டர். அவர் படம் எங்க கேரக்டர்லயே இன்னொரு படம் பண்ணா கூட பார்க்க ரெடியா இருப்பாங்க எல்லாம். தாராளமா இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு என்ன 50 வயசு மேலாம் யாரும் சொல்லவே முடியாது. யாரும் சொல்ல முடியாது அவருக்கு 50 வயசு சான்ஸே இல்லை. ஸோ பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கணும். அதுக்காக தான் அது மாதிரி எடுத்துருக்காரு. வெங்கட் பிரபு ஸ்டைல் எப்போதுமே எல்லா படத்துலையுமே இருக்கும். அது இந்த படத்தில் நல்லாவே இருக்கு. எல்லாருமே வந்து குறைகள் எதுவும் இல்லாமல் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லாவே சொல்லுவாங்க. படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நண்பன் நல்லபடியா சொல்லிட்டாரு. எல்லாமே சூப்பர், அருமையான படம். கண்டிப்பா குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்கலாம். குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்கலாம். ரெண்டுமே எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பர். விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பான படம். கண்டிப்பா இந்த படம் பெரிய லெவல்ல போகும். சரி, விஜய் சார் ஏன் சொல்றாரு அப்படியே சொல்லுங்க. அவரு தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்க அவர் சொல்றதுக்கு எதுவுமே வெயிட்டிங், அவ்வளவுதான். அவர் சொல்ற ஸ்டைல்னா வெயிட்டிங் மாரி நாங்க எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கோம். அவர் அடுத்தது நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி அதனால அரசியல் வந்தோன்னா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை பத்தி கருத்து என்ன? இல்ல, அரசியல் சினிமா இது ரெண்டுமே இருந்துக்கிட்டோம்னா சரி வராதனாலதான் அவர் முதலே முடிவு எடுத்துட்டாரு. இதோட நான் வந்து படம் நடிக்க மாட்டேன், முழு நேரம் வந்து அரசியல். இவ்வளவு நாள் வந்துட்டு மக்களுக்கான என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ இந்தியாவுக்கான பாதுகாப்பு என்னங்கிற விஷயத்த அவர் சொல்லுவார். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, வேற மாதிரி. சூப்பர் தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர், வேற லெவல், சூப்பரா இருக்கு. தளபதி சூப்பர்.
அஞ்சு விஜய் படத்துல செம்மையா இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? வேற மாதிரி படம் எப்படி இருக்கு? தோனி 6 கடைசி பால் 6 ஹைலைட். தோனியோட 6 தான் ஹைலைட். படம் எப்படி இருக்கு? திரிஷா வேற லெவல். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா, செகண்ட் ஹாஃப் அதோட சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் எல்லாம் சப்பா நடிச்சவங்க எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க? எல்லாம் செம்மையா விஜய் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. விஜய் வந்து எங்கா காமிச்சிருக்காங்கல்ல விஜய், அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் நம்ம பாக்குற நல்லா தான் இருக்குது. அது விஜய் வர மாதிரி இருக்கு. அது விஜய் பார்க்குற மாதிரி இருக்குது. செம ஹாப்பியா இருக்கு. அது செம்ம ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி அவர் தனியா ஒரு படம் பண்ணா கூட பார்க்க ரெடியா இருக்காங்க எல்லாமே. அந்த மாதிரி தான் இருக்குது. த்ரிஷா வராங்களா அதுல? வராங்க கேமரா டான்ஸ் வராங்க. எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. மக்கா சாங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாட்டு பார்க்க சில நல்லா இல்லைன்னாங்களா? ரிசீவ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு அது வந்து நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இதுதான் பிடிக்கும். சில ஃபேன்ஸ் இது பிடிக்காது, சில பேர் அதுதான் பண்ணுவாங்க. ஆனா படம் தான் செம்மையா இருக்கு. பாட்டு எல்லாமே சரியா இருக்கு. ரிசீவ்லாம் பார்க்கும்போது எல்லா சாங்குமே நல்லா தான் அதெல்லாம் செம்மையா இருக்கா. சூப்பரா கொண்டு வந்தாங்க. யோகி பாபா காமெடி எப்படி இருந்துச்சு? அவ்வளோ காமெடி இல்ல, ஆனா கொஞ்சம் காமெடி பரவாயில்ல. ஒரு இடத்துல காமெடி வச்சிருக்காங்க. சீரிஸ்ல சிரிக்க வச்சிருக்காங்க. அது கரெக்டா இருக்கு. படத்துக்கு எதுவும் கரெக்டா இருக்கு. வெங்கடபுரம் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காங்க. மங்காத்தா மாதிரி இது எப்படி இருக்குது? மங்காத்தாவோட இது எப்படி இருக்குது? அதான் அஜித் அண்ணா இப்ப சொன்னா, அஜித் மங்காத்தை பார்த்துட்டு இந்த ட்ரைலர் பார்த்துட்டு சூப்பரா சொன்னாரு. அப்ப பாட்டு அவர் சொன்னதே கரெக்டா. கிளைமேக்ஸ்ல அவரு தலை சொல்றாரு. இது மாதிரி அது பக்காவா இருக்கு. பக்காவா இருக்குண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி.